மனித உடலில் உள்ள முக்கியமான மையங்களை சக்கரங்கள் அப்படின்னு நமது சித்தர்கள் அழைத்தார்கள். நாம் வரக்கூடிய பகுதிகளில் ஒவ்வொரு சக்கரங்களிலும் எப்படி தியானம் செய்ய போகிறோம், என்ன முத்திரை செய்ய போகிறோம், என்ன யோகா பண்ண போகிறோம். அப்படி செய்யும் பொழுது ஒவ்வொரு உள்ளுறுப்புகளும் திடமாக இயங்கும். இந்த பகுதியில் சிறுநீரகப்பை சீராக இயங்குவதற்கு மூலாதார தியானம், அதை சார்ந்த முத்திரைகள் ஒரு யோக பயிற்சி செய்ய போகிறோம். இதன் மூலமாக சிறுநீரகப்பை கோனாடு சுரப்பி மிகச் சிறப்பாக இயங்கும். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். மனிதனுடைய உடலுக்குள் இருக்கக்கூடிய முக்கியமான மையங்களை தான் சக்கரங்கள் அப்படின்னு நமது சித்தர்கள் அழைத்து அதற்கு ஒரு தியான பயிற்சியும் கொடுத்துருக்காங்க. அதான் சக்கரா தியானம் அப்படின்னு சொல்கிறோம், ஆராதார தியானம் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய சக்கரங்களுக்கும் அதோடு சேர்ந்த உறுப்புகளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது முதல் சக்கரம், மூலாதார தியானம். இந்த மூலாதார தியானம் அதோடு சேர்ந்து ஒரு முத்திரை, பிரிதிவி முத்திரை, அர்த்தகாலாசனம். இந்த மூன்றும் பயிற்சி செய்யும் பொழுது நமது உடம்பில் சிறுநீரகப்பை நன்றாக திடமாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். அதேபோல் எவ்வளவு வயதானாலும் சிறுநீரக தொற்று அந்த மாதிரி பிரச்சனை வராது. சுறுசுறுப்பாக இருக்கலாம், உற்சாகமாக இருக்கலாம். நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பில் கோனாடு சுரப்பி மிகச் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். மிக கடினமான யோகாசனங்கள் செய்து சிறுநீரகப்பையும் திடப்படுத்தணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த தியானத்தின் மூலமாக, இந்த முதிரையின் மூலமாக நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய சிறுநீரகப்பையையும் மிகச் சிறப்பாக இயங்க செய்ய முடியும். இன்றைக்கு நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம், ஒரு 40 வயதை தாண்டியவர்கள், இன்னும் சொல்லப்போனால் 30 வயதை தாண்டியவர்களுக்கு சிறுநீரக ப்ராப்ளம், சிறுநீரக தொற்று, அடிக்கடி ஃபீவர், கால் பாத வீக்கம், சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, இந்த மாதிரி நிறைய வளர்ந்து கொண்டே வருகின்றது. அப்போ நீங்கள் உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய மூலாதார தியானம், பிரிதிவி முத்திரை, அர்த்தகாலாசனம், இந்த மூன்றையும் தினமும் காலை சாப்பிடுவதற்கு முன்பாக, மாலை சாப்பிடுவதற்கு முன்பாக 2 வேளை பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. எவ்வளவு வயதானாலும் சிறுநீரகப்பை திடமாக இயங்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதல்ல நம்ம காண இருப்பது மூலாதார தியானம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க, முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க, கை சின்முத்திரை வச்சுக்கோங்க, கண்களை மூடி தலை முதல் கால் வரை நம்முடைய தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா அழுத்தங்களையும் அந்த பூமிக்கு ஏற்று பண்ணிட்டோம். மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. தலை வெளித்தசைகள் டீப்லி ரிலாக்ஸ், தோள்பட்டை வெளித்தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி, வலதுகை இடதுகை வெளித்தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். மனசுனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஹிருதயத்தின் வெளித்தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி, வயிற்று வழித்தசைகள் டீப்லி ரிலாக்ஸ், வலதுகால் இடதுகால் வழித்தசைகள் மனசுனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இப்போ 3 முறை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. இப்போ உங்கள் மனது அப்படியே முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி, உள்பகுதி, ஸ்பைனல் கார்டு எண்டு போர்ஷன், இன்னர் போர்ஷன், மூலாதார மையம். உங்களது உணர்வை அந்த இடத்திலே கண்களை மூடி கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். உங்களது மூச்சோட்டத்தை முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி, உள்பகுதியிலே தியானிக்கவும். அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். கோனாடு சுரப்பி சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். சிறுநீரகப்பைக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள்.
2 நிமிடம் முதல் 3 நிமிடங்கள் உங்களது மூச்சோட்டத்தை முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி உள்பகுதி மூலாதார மையம் அந்த இடத்திலே தியானிக்கவும். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது முடித்த உடனே அது வந்து நில மூலகம் ஆகினால பிரிதிவி முத்திரை அப்படிங்கிற முத்திரை பண்ண போகிறோம். மோதிர விரல் பெருவிரல் நுனி மீதி விரல் இந்த மாதிரி தரையை நோக்கி வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்து கொள்ளுங்கள். மோதிர விரல் பெருவிரல் நுனி, மற்ற விரல்கள் தரையை நோக்கி வச்சுக்கோங்க. நீங்கள் கை அப்படியே முட்டியில் வச்சுக்கலாம். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். உங்களது உணர்வு முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி உள்பகுதி மூலாதார மையம் அந்த பகுதிக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். 2 நிமிடங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 முத்திரை செய்து முடித்த உடனே அர்த்தகால் ஆசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் பண்ண போகிறோம். இது நேராக படுத்த நிலையில் செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலை. ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். முதல்ல நேராக படுத்துக்கிடுறேன். முதல்ல நேராக அந்த மாதிரி படுத்துக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இந்த கை விரல்களை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கையை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு வலது கால் மட்டும் ஒரு 1 ஃபீட் ரைஸ் பண்ணுங்க. கால் ஆடாமல் அசையாமல் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். மீண்டும் 2 கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இடது கால் 1 ஃபீட் ரைஸ் பண்ணுங்கள். கால் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ கை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு 2 காலும் 1 ஃபீட் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். இப்போ கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 2 காலும் மெதுவாக ஹிப் வரைக்கும் ரைஸ் பண்ணுங்கள். ஸ்லோவாக வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். இப்போ மூச்சோடு சேர்ந்து பண்ணுறேன். கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூச்சு உள்ளெழுத்துட்டே ரைட் லெக் ரைஸ் பண்ணுங்கள். மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ப்ரீத் அவுட். ரிலாக்ஸ். அனதர் லெக் மூச்சு உள்ளெழுத்துட்டே மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ப்ரீத் அவுட். ரிலாக்ஸ். இப்போ கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்துட்டு 2 காலும் 1 ஃபீட் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ப்ரீத் அவுட். ரிலாக்ஸ். இப்போ மூச்சு உள்ளெழுத்துட்டு ஹிப் வரைக்கும் மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள். Breathing holding. 1 2 3 4 5 6 7 8 9 10. Breathe out. Relax. 5 second normal breathing. இப்போ அப்படியே சுகாசனத்தில் உட்கார்ந்துக்கிடுறேன். சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. நேயர்களே, இன்றைய காலகட்டத்தில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் யோக பயிற்சிகள் செய்வதற்கு நேரம் இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கும் ஒவ்வொரு சக்கரங்களிலும் தியானம் செய்து அதோடு சேர்ந்து ஒரு முத்திரை, ஒரு எளிமையான யோகாசனங்கள். இந்த பயிற்சி செய்வதற்கு மேக்சிமம் 3 மினிட்ஸ் கூட ஆகாது. அந்த 3 நிமிடங்களுக்குள்ளே இன்றைக்கு நாம் செய்த இந்த பயிற்சியில் மூலாதார சக்கரத்துக்கு நல்ல பிராணசக்தி கிடைக்கும். கோனாடு சுரப்பி மிகச் சிறப்பாக இயங்கும். சிறுநீரகப்பை எவ்வளவு வயதானாலும் திடமாக இயங்கும். நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும். கால் பாத வீக்கம் வராது. தன்னம்பிக்கை கிடைக்கும். சுறுசுறுப்பாக உற்சாகமாக வாழலாம்.
தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் வருகின்ற பகுதிகளிலே ஒவ்வொரு சக்கரங்களிலும் நாம் எப்படி தியானம் செய்கின்றோம், அதை சார்ந்த முத்திரைகள் என்ன, அது எப்படி நமது உடல் உறுப்புகளை திடப்படுத்துகின்றது என்பதை தெளிவாக காண்போம். நன்றி, வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.